நகர்ப்புற அரபியர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக கிராமப்புற செவிலியர்களை தேர்ந்தெடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தனர். குழந்தைகளுக்கு நகரத்தில் உள்ள நோய் தொற்றுவிடாமல் இருக்கவும், உடல் உறுதி பெற்று நரம்புகள் வலிமை அடையவும், தூய அரபி மொழியை திறம்பட கற்றுக்கொள்ளவும் இந்த நடைமுறையை கையாண்டு வந்தனர். தனது பேரருக்குரிய செவிலித்தாயை அப்துல் முத்தலிப் தேடினார். இறுதியாக சஅத் இப்னு பக்ர் எனும் கோத்திரத்தைச் சேர்ந்த ஹலிமா பின்த் அபு துவைப் என்ற பெண்ணிடம் ஒப்படைத்தார். பால்குடி காலங்களில் ஹலீமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல அதிசய நிகழ்வுகளை கண்டார். அதை அவரே கதையாக சொல்ல கேட்போம். நான் எனது கணவர் மற்றும் கை குழந்தையுடன் சஅத் கிளையைச் சேர்ந்த சில பெண்களோடு பால் குடிக்கும் குழந்தைகளை தேடி வெளியில் புறப்பட்டோம். அது கடுமையான பஞ்ச காலம். நான் எனது வெள்ளை கழுதையில் அமர்ந்து பயணித்தேன். எங்களுடன் ஒரு கிழப்பெண் ஒட்டகம் இருந்தது. அதில் ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது. எங்களது குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்ததால் இரவு முழுவதும் எங்களால் உறங்க முடியவில்லை. எனது மார்பில் அக்குழந்தையின் பசி தீர்க்கும் அளவு பாலும் இல்லை. எங்களது ஒட்டகையிலும் பால் இல்லை. எனினும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என் சிரமத்திற்கான விடிவையும் அவனது அருளையும் பெரிதும் எதிர்பார்த்திருந்தேன். நான் வாகனித்த பெண் கழுதை மிகுந்த பலவீனத்துடன் மெதுவாகவே சென்றது. இது என்னுடன் வந்த குழுவினருக்கு பெரும் சிரமத்தை அளித்தது. ஒரு வழியாக மக்காவை அடைந்து பால்குடி குழந்தைகளை தேடி அலைந்தோம். எங்களுடன் சென்ற அனைத்து பெண்களிடமும் அல்லாஹ்வின் தூதர் காட்டப்பட்டது. எனினும் அக்குழந்தை அனாதை என்று கூறப்பட்டதால் அனைவரும் அதனை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். ஏனெனில் குழந்தையின் தந்தையிடமிருந்தே நாங்கள் ஊதியம் பெற முடியும். இவர்கள் அனாதை என்பதால் தாய் அல்லது பாட்டனார் எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். எனவே அல்லாஹ்வின் தூதரை எடுத்துச் செல்ல எங்களில் எவரும் விரும்பவில்லை. என்னை தவிர என்னுடன் வந்த அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகள் கிடைத்தனர். அனைவரும் திரும்பிச் செல்ல தொடங்கிய போது நான் எனது கணவரிடம், அனைவரும் குழந்தையுடன் திரும்புகையில் நான் வெறும் கையுடன் செல்வதில் எனக்கு சிறிதும் சம்மதமில்லை. அல்லாஹ்வின் மீதானையாக நான் அந்த அனாதை குழந்தையை பெற்று வருகிறேன் என்று கூறியதற்கு அவர், தாராளமாக செய்யலாமே, அக்குழந்தையின் மூலம் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்யலாம், வளம் தரலாம் என்றார். நான் அங்கு சென்று குழந்தையை வாங்கி வந்தேன். எனக்கு வேறு எந்த குழந்தையும் கிட்டவில்லை என்ற காரணத்தால் மட்டுமே நான் அக்குழந்தையை வாங்கிக் கொண்டேன். நான் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினேன். அக்குழந்தையை எனது மடியில் வைத்தவுடன் எனது மார்புகளில் பால் சுரந்தது. அக்குழந்தை வயிறு நிரம்ப பால் அருந்தியது. அதன் சகோதரராகிய எனது குழந்தையும் பால் அருந்தியது. பிறகு இருவரும் உறங்கிவிட்டனர். அதற்கு முன் நாங்கள் எங்களது குழந்தையுடன் உறங்க முடிந்ததே இல்லை. எனது கணவர் எங்களது கிள ஒட்டகையை நோக்கி சென்றார். அதன் மடி பாலால் நிரம்பி இருந்தது. அதை கறந்து நானும் எனது கணவரும் பசி தீர குடித்தோம். அன்றிரவை நிம்மதியாக கழித்தோம். காலையில் எனது கணவர், ஹலீமாவே, அல்லாஹ்வின் மீதானையாக நீ மிகவும் பரக்கத் பொருந்திய ஒரு குழந்தையை அடைந்திருக்கிறாய் என்றார். அதற்கு நான், அப்படித்தான் நானும் நம்புகிறேன் என்றேன். பிறகு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். எனது பெண் கழுதையில் அக்குழந்தையையும் அமர்த்திக் கொண்டேன். எனது பெண் கழுதை என்னுடன் வந்த குழுவினர் அனைவரின் கழுதைகளையும் எங்களது ஊருக்கு திரும்பினோம். அல்லாஹ்வின் பூமியில் எங்களது பகுதியை போன்றதொரு வறண்ட பூமியை நான் கண்டதில்லை. ஆனால் மேய்ச்சலுக்கு செல்லும் எனது ஆடுகள் மாலையில் வீடு திரும்பும் போது கொளுத்து மடி சுரந்து திரும்பும். அதை கறந்து அருந்துவோம். எங்களை தவிர வேறு எவரும் தங்களது ஆடுகளில் ஒரு துளிப்பால் கூட கறக்க முடியாது.
அவர்களது ஆடுகளின் மடிகள் வறண்டிருந்தன. எங்கள் சமூகத்தில் அனைவரும் தங்களது இடையர்களிடம், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஹலீமாவின் இடையர் மேய்க்கும் பகுதிகளுக்கு சென்று மேய்ந்து வாருங்கள் என்று சொல்லுவார்கள். இருப்பினும் எனது ஆடு வயிறு நிரம்பி மடி சுரந்து வரும் போது அவர்களுடைய ஆடுகள் வயிறுகள் ஒட்டிப்போய் காய்ந்த மடியுடன் திரும்பி வந்தன. இவ்வாறு அக்குழந்தைக்கு பால் குடி மரக்கடிக்கும் வரையிலான 2 வருடங்கள் வரை அல்லாஹ்விடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். 2 வயதில் ஏனைய குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் அக்குழந்தை வளர்ந்திருந்தது. அவரிடமிருந்து ஏராளமான நன்மைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்ததால் அவரை எங்களுடன் தங்க வைத்துக் கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டோம்.